மம்பட்டியான் படத்தில் வர மாதிரி காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடினே போன போல இருக்கு. ஒரு ஹிடன் பார்க்கு, நாட் ஸோ பாப்புலர். வயல் யார்த்தா சொன்னாங்க, ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்குன்னாங்க. அப்போ Continue on to Lorong Bellamy. கண்டினியூ பண்ணுறேன். ஓ, இங்கே தான் ஒரு மரம் விழுந்திருக்கு. அடியில் குனிஞ்சு தான் போனோம். எவ்வளோ பெரிய மரம் எப்பா! கீழே குனிஞ்சு தான் போகணும். ஆஹா, நல்ல எக்ஸசைஸு. வாழை மரம்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக வாழை மரம் மாதிரி இருக்குது. ஆமாம், வாழை மரம் தான் இது இல்லையே? ஆமாம் ஆமாம், வாழை மரம், இந்த ஊர் வாழை மரம். வந்தாச்சு. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, பேக் சைடு என்ட்ரன்ஸில் வரோம். இங்கே நிறைய மரத்தில் செடியில் பழம்லாம் பழுத்துருக்குமா, நாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் கை வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெர்ஹன் டீ அப்படின்னா ஸ்டாப்னு அர்த்தம். பார்க் வந்தாச்சு. ஆஹா, உள்ளே போனால் நல்லாயிருக்கும். இதுதான் பார்க்கு. ஒரு சிட்டினா நிறைய க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பிளான்ட்லாம் வச்சா நிறைய குறையும். நிறைய க்ரீன் கவர் இருக்கணும். பார்க் வந்துட்டோம். ஆஹா, எங்கேயோ இருக்குன்னு நினச்சோம்பா. சூப்பராக இருக்குது பார்க்கு. உள்ளே போய் பார்ப்போம். குட்டி குட்டியாக வாழை மரம் இருக்குது, பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். Your destination is on the left. இது என்ன மரம், ஏதோ காய்க்குது, என்னன்னு தெரில. சிட்டிக்குள்ளே இது ஒரு சின்ன பார்க். இந்த மாதிரி நிறைய பார்க் இருக்குது. இதோட ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது. அது வந்து ட்ரெயினில் போய் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும். சரி, அதனால் அதுக்கு போக வேண்டாம், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பாதாம் மரம் இருக்குது. நம்ம ஊருக்கு தெரிஞ்ச மரம், நம்மளுக்கு தெரிஞ்ச மரம். ஓகே, அப்புறம் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கோம். இதுதான் அது பார்க்கினுடைய பேர் தான். அது மலேசியன் லாங்குவேஜில் இருக்கும். என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். என்னென்னவோ பூக்குது, காய்க்குது.
தமான் துசான் பண்டார் அப்படின்றது பார்க் பேர். அப்படியே போவோம், கொஞ்சம் தூரம் நடப்போம். இன்னும் காய் இருக்குது, கொய்யாக்காய் மாதிரி இருக்குது. கொய்யாக்காய் இல்லை அது. கொஞ்சம் வாட்டர் பாடிஸ் இருக்குது. பரவாயில்ல, நிறைய ஸ்பேஸ் இருக்குது காலைல மார்னிங் வாக்குக்கு. புளிய மரம், ஆஹா புளிய மரம் இருக்குதுங்க. இதுதான் சொன்னாங்களா? புளியமும் பழம் தானே, பழம்லாம் கட் பண்ணி சாப்பிட்லான்னாங்க. நம்ம ஊர் ஜனங்க தான் பழம் இருக்குது. ஒரு ஓல்டு கப்புள் நடந்து போகிறாங்க. ஓல்டுன்னா சொன்னால் நிறைய பேர் கோவம் வந்துடும். நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஆஹா, நம்ம ஊராக தான் நேரம் பார்க்கில் ஃபுல்லாக ஒரே லவ் பேர்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே காலங்காலில் வாக்கிங் வர்றவங்களே ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இது ஒரு மாதிரி ஒரு குட்டி, ஒரு என்ன சொல்கிறது, குட்டி மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த பார்க்குக்கு வரணும். சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி நடந்து வந்துட்டுனா அந்த வழி தெரியும். நாளைக்கும் காலைல வரலாம். என்ன ஒன்று, நாளைக்கு இந்த ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணணும். இந்த ஹோட்டல் ரூம்லேருந்து கிட்ட இது. ஆஹா, போயினே இருக்கியா? அது பெரிய பெரிய வாழை மரம். இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. மூங்கில் செடி மறுபடியும். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? மரத்து மேலேயே அப்படியே ஒரு செடி மாதிரி போகுது. காற்று இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ காற்று அடிக்காது. ஒரு செக் டேம் மாதிரி குட்டியாக ஒன்று வச்சுருக்குறாங்க. தண்ணி வந்ததுன்னா அழகாக அது வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகும் மழை காலத்தில். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போகலாம். நிறைய பேருக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் போடக்கூடிய லாங் வீடியோ. ஏன்னா ஒரு வாக்கிங்னு வந்ததுனால அந்த வீடியோ ஃபுல்லாக போடலாம். இங்கே ஏதோ ஒரு காய் இருக்குது. இது என்ன காயின்னு தெரில. நிறைய காயாக பழமானு தெரில. இது நிறைய பழச்செடிகள்லாம் இங்கே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கு. ரொம்ப குவையட்டு. நான் இது வரைக்கும் 2 பேர் தான் பார்த்தேன். அது என்ன மரம்னே தெரில. இன்னும் பழமரம்னு சொல்லியிருக்கான். தெரியாது, எதாவது சாப்பிடக்கூடாது. அப்படி தான் எங்கேயோ ஒரு இடத்துல வெத்தலை நினச்சி ஒரு இலையை வெத்தலை மாதிரியே இருக்குன்னு எடுத்து கடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது வெத்தலை கிடையாது. அது ஏதோ ஒரு மாதிரி கசக்கு தூக்கி போட்டேன். மாங்காய் மரம். இப்போ சீசன்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன கவர் போட்டு வச்சுருக்கேன்? மாங்காய்க்கா? இது மாங்காய் மரம். இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, பறிச்சுட்டு வாங்கன்னு கவர் போட்டு வைப்பாங்க. அந்த கவரையும் மீறி ஒரு மாங்காய் இருக்குது. நம்ம கை வச்சோன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். நம்ம கை கெட்டவும் எட்டாது. வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஒரு மாங்காய் இருக்குது. யாருமே இல்லைப்பா இந்த பார்க்கில். ஆஹா, செம சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக உள்ளது. இந்த ஊரில் இட்லி சாப்பிடுவில்ல, தோசையே தான் சாப்பிட்டுருக்கேன். இங்கேயும் நிறைய மாஞ்செடி இருக்குது. பூவெல்லாம் பூக்குது. அப்படியே அந்த பக்கம் போவோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப நல்லா இருக்குது. குட்டியாக இருந்தாலும் என்ன ஒரு சாலிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஒரு கார்டனுக்கு என்ன மாதிரி அழகாக பிரிட்ஜு 1 2 3 எத்தனை பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க.
இன்னும் வர வழியெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. இது என்ன ஒரு பழம், நாவல் பழம் மாதிரி இருக்குது. ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப காமனாக வரும். இந்த இடத்துல வந்து வழி தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய மாமரம் இருக்குது. இங்கே ஒரு மாங்காய் இருக்குது. இங்கெல்லாம் வர்றவங்கலாம் அதான் சொல்கிறான், மாங்காய். இந்த மாங்காய் கவர் போட்டு வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த பறவைங்கள்லாம் கடித்து சாப்பிட்டுடுன்றதுக்காக கவர் போட்டு வச்சுருக்கான் போல இருக்குது. இது மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் விட்டு வைப்பாங்களா? முதல் வேலையாக ஒரு பை எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக மாங்காய், ஃபுல்லாக மாங்காய். இது ஒரு வகையான மாம்பழம்னு நினைக்கிறேன். சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் சீசன் முடிஞ்சு போச்சு. மேபி இது பாருங்கள், கவர் போட்டு கட்டி வச்சுருக்கான். அந்த கவர் போட்டு கட்டுறவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறவனா இருப்பான். அதை போய் வர்றவன் போகிறவங்களாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? கடியாக மாட்டான். அப்படியே கொத்து கொத்தா கட்டி வச்சுருக்கிறாங்க. ஐயோ, இங்கே பாரு, குட்டி மரம் ஒட்டு மாங்காய் மாதிரி இருக்குது. ஆஹா, எவ்வளோ மாங்காய் கட்டி வச்சுருக்காங்க. டொயின் டொட்டொடாயின். ஸோ மாம்பழன்றது ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு. இத்தனை கவர் இருக்குது. ஒரு பெரிய சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு வந்தால் இது அப்படியே நேராக மூட்டை அடிச்சுட்டு போகலாம். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போனால் நம்மளுக்கு வழி தெரியாது. வந்த வழியில் தான் போகணும். சரி, ஒரு லாங் வீடியோ மக்களே பொறுத்துக்காங்க. நான் வீடியோ ஆரம்பித்து ஒரு 10-12 நிமிஷம் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் வாக் பண்ணிட்டு போகிறேன். ஒரு 40 minutes வாக். இட்ஸ் குட். நம்ம ஊரில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் சுற்றி வருவோம். இங்கே ஒரே நேச்சர் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சர் ட்ரெயில்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ மேன்மேட் பார்க் பட் வித் லாட் ஆஃப் ட்ரீஸ். இது என்னது? பாவக்காய் செடியா? பாவக்காய் செடியாக தான், பாவக்காய் செடி மாதிரி இருக்குது. ஓ, இது வெத்தலையா? அது ஐயா, அன்றைக்கி ஏமாந்துட போகிறேன். நந்தியாவட்ட பூ இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் பூ, நந்தியாவட்ட பூ. அந்த பக்கமே போகலாமே, ஒரு காஃபி எதாவது குடிக்கலாம். அப்படி போய் வெளில போகலாம். ஏன்னா மணி என்னாச்சு? மணி 8:45 ஆகுது இங்கே. ஸோ 6:15 இந்தியாவில். வந்த வழியிலே போகிறோம். இந்த பார்க்குக்கு நேற்றுக்கே வந்திருக்கணும். நேற்று காலைல கோயிலுக்கு போயிட்டேன். வேப்பலை செடி மாதிரி இருக்குது, இல்லை நெல்லிக்காய் செடியான்னு தெரில. வேப்பலை இல்லை, அது நெல்லிக்காய் தான் இருக்கும். அரை நெல்லிக்காவாக இருக்கும். ஐயோ, இதுக்கே வேர்த்து போச்சு. குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி என்ன அழகாக இருக்குது. நம்ம ஊரில் குப்பை தொட்டி எவனோ தூக்கி விடுவான். இவன் என்ன பண்ணிட்டான்? குப்பை தொட்டியை போட்டு கீழே நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டான். இந்த குப்பை தொட்டியை தூக்கி போகணுன்னா எவனா ஸ்பேனர் எடுத்துன்னு வரணும். ஆனால் இவ்வளோ பெரிய குப்பை தொட்டி யாரும் தூக்கி போக முடியாதுல்ல. பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். பார்க் ஃபுல்லாக லைட்டிங்கு. இட்ஸ் ஓப்பன் பார்க், ஓப்பன் டு பப்ளிக்கு, நோ என்ட்ரி ஃபீ. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி போய் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டே அடிக்கலாம். ஒரு 45 நிமிஷம் நடந்து போனேன். 15 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே நடந்துட்டேன். இன்னொரு 15 நிமிஷம் நடக்கணும். இந்த பக்கம் போக வேண்டாம், பார்க்குக்கு வந்த வழியிலே போவோம். ஆஹா, இந்த பக்கம் போகலாமா என்னன்னு தெரில. இது இந்த பக்கம் ஒரு வேறு ஒரு குப்பை தொட்டி உட்டன்லேயே போட்டு வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக மாமரம் தான். அங்கே என்ன விதவிதமான பூ இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது என்னது, மாங்காய் தானே? ஆமாம், மாங்காய் தான். கொய்யா மாதிரியே உருண்டையாக இருக்குது, உருண்டை மாங்காய். இது வித்தியாசமான மாங்காய். இது இங்கே ஃபுல்லாக மாமரம் கீழே விழுந்து கிடக்குது. இங்கே எல்லாம் அழகாக வீடு. எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் தூக்கி போயிடுவானே, கண்டிப்பாக தூக்கி போயிடுவான். கண்டிப்பாக இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டான். அவன் ஹேண்ட் பேக்லேயே தூக்கி போயிடுவான். இது என்ன பழம்னு தெரில, பச்சையாக இருக்குது. சிவப்பாக இருந்தால் ரம்புட்டான்னு சொல்லலாம். ஒருவேளை ரம்புட்டான் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கோ. ஆஹா, இங்கே பார்த்தா நல்லா இருக்குது. நந்தியாவட்ட செடி ஃபுல்லாக பூ பூத்துருக்குது. இது ரம்புட்டான் தான் நினைக்கிறேன். யாருன்னா கேட்டால் சொல்லுவாங்க, யாரும் கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச பழம் ஒரே ஒரு பழம் மாம்பழம். மாங்காயாக இருக்குது எல்லாம். இதோட நம்ம கிளம்புவோம். அவன் வேலையை அவன் பார்க்குறான். இவன் எங்கே வந்தான், எதுக்கு வந்தான், அவனை நிற்க வச்சதா கேள்வி கேட்பான். நம்ம ஊர் இருந்தால் இங்கெல்லாம் ஆளுங்க யாரும் வரக்கூடாதுப்பா, கிளம்பு அப்படின்வான். இங்கே அப்படிலாம் கிடையாது. அவன் வேலையை அவன் பார்க்குறான், நாம் நம்ம வேலையை ஒண்டி பார்க்கணும். வாக்கிங் ஒண்டி போகணும். வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது மேபி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல உள்ளே வரக்கூடாது. கார்லாம் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஐயா. இது வந்து காக்டஸ் பிளான்ட் மாதிரி இருக்குது. காக்டஸ் பிளான்ட்டே தான். ரொம்ப நல்லா இருக்கியா. நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வாக்குன்னா இன்றைக்கி இதில் ஒரு வாக்கு. இது ஒரு போர்டு போட்டிருக்கானே, அப்ளிகாசி இ துசான் பண்டார். எல்லாமே வந்து இதில் வந்து மலேசியன் பாஷையில் இருக்குது. கெனாலி தமான் துசார் பண்டிர் டான் பொக்காக் பூஹாஹான் டெம்பட்டான் முவா சுருன் அப்ளிகசி இ துசான் பண்டார் இனி டெங்காண்டுவா லங்காக் முடா சர்பெட்டி பெரிகுட். சத்தியமாக வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது. எல்லாம் திட்டாதீங்க. இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் மொத்தம் வேர்ல்டுலே 4 லாங்குவேஜ் இருக்குது. வித்தவுட் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் மொத்தம் 4 லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் ஒன்று, ஐரிஷ் ஒன்று, இந்தோனேஷியன் அண்டு மலேசியன். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சிஸ்டர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ இன்டர்சேஞ்சபிள். மோர் தென் தமிழ் அண்ட் மலையாளம். 95% வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஃபுல் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸு. அதுக்கப்புறம் ஸ்வாஹிலி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. மொத்தம் 5 லாங்குவேஜ் இருக்குது. பியூர் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், ரோமன் லெட்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ்ஸு 5 லெட்டரு. ஜெர்மன், அதுக்கப்புறம் வந்து டாய்ச், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ். இதெல்லாம் இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்ணாலும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும். ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் மாறும். இது ஃபெனட்டிக் சிலபல் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே மாமா, எம்ஏனா மாமான்னு படிக்கிறோம். பட்டு ஃப்ரெஞ்சு, ஜெர்மன்லாம் வந்து அந்த மாதிரி படிக்க முடியாது. அதுக்கப்புறம் குட்டி புளிய மரம். என்னடா உங்கள் ஊரில் மட்டும் தான் புளிய மரம் இருக்கும். நாங்கள் வச்சுருக்கோம் பார் புளிய மரம்னு சொல்லிட்டு புளிய மரம் வச்சுருக்கோம். புளிய மரம் காய்ச்சி தொங்குது. புளிய மரம் காய்ச்சி தொங்குது. சின்ன செடி. ஆஹா, இந்த புளியங்காயை கட் பண்ணி உப்பில் வச்சு சாப்பிட்டா என்ன சூப்பராக இருக்குங்கய்யா. ஆனால் இங்கே வேணா உப்புக்குறேன் எங்கே போகிறது. உப்பு எங்கன்னா போனால் கொடுப்பான். கை வைக்கக்கூடாது. எங்கேயும் பார்க்கில் வந்தால் எதையும் பறிக்கக்கூடாது. குட்டி குட்டியாக இருக்குது. யாராவது காலங்காலம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல வாக்கு. ஒரு சூப்பர் பிளேஸு. சிட்டிலேருந்து சவுண்டே எதுவும் இல்லாமல் வெரி குவாய்ட் பார்க்.
லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரீஸ், ஃபுல் ஆஃப் க்ரீன் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எதாவது இருக்கான்னு தெரில. பார்க் மெயின்டெனன்ஸ் ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிப்போம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு பார்க்கு போக ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கா? மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ 20, 21, 15, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 15 நிமிஷம் நடந்து போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் ரெஸ்ட் ரூம். டண்டாஸ் அப்படின்னா வந்து பாத்ரூமு. டண்டாஸ் லெலாக்கி அப்படின்னா வந்து மென். லேடிஸ்க்கு வேறு எதாவது பேர் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அழகான ஒரு வாக்கு முடித்தோம். தனியாக பாருங்க, தண்ணி பாட்டில் எடுத்து வந்துக்கிறாரு. நான் தண்ணி கூட எடுத்துன்னு வரல. வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு மெக்டியில் போய் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா மெக்டியில் காஃபிக்காக போனோம். இந்த ஊரில் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா, மேபி இந்தோனேஷியா, ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஸோ, பிகாஸ் ஐ பீன் டு பாலி. வென் யூ ஆஸ்க் ஃபார் அ காஃபி, they don't put milk. Instead, they put condensed milk. இங்கே நான் பால் பாக்கெட்டையோ ரெகுலர் பாலை யூஸ் பண்ணி காஃபியே பார்த்ததில்லை. காஃபி டீயே ரொம்ப ரேராக தான் இதை பார்க்க முடியும். எல்லாம் கண்டென்ஸ்டு மில்க் தான். எங்கேருந்து வருதுன்னு தெரில, பட் ஆனால் எல்லாம் கண்டென்ஸ்டு மில்க்கு. இது கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து மில்க் பாக்கெட்டோ மில்கை யூஸ் பண்ணுறதில்ல. கண்டெய்னர்லேயும் மில்க் பார்த்ததில்லை நான். அஃப்கோர்ஸ் இந்த மில்க் பாக்கெட்டுன்றது நம்ம ஊர் தாண்டி வந்துட்டோம். நிறைய இடத்துல மில்க் பாக்கெட்டில் கிடையாது. மில்க் வந்து கண்டெய்னரில் வரும். பாக்கெட்டில் வந்து நிறைய ஸ்பில் ஆகிடும், டேமேஜ் ஆகும். ஸ்டோரேஜுக்கும் கொஞ்சம் சேலஞ்சு. பட் கண்டெய்னரில் வந்துன்னா டக்கு 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 யூஎஸில் இருக்கிற மாதிரி 1/2 கேலன் 1 கேலன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் 3 லிட்டர்னு வரும். 1/2 கேலன்னா 1.25 கொஞ்சம் மேலே வரும். 1 கேலன்னா வந்து 4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஸோ ஐ ஸ்டார்டட் ரிட்டர்னிங். இது வேறு வகையான வாழை, விசிறி வாழை. இது இட்ஸ் ஒன் ஆர்னமெண்டல் பிளான்ட், நாட் நாட் யூஸ்டு. வீட்டுக்கோ இல்லை எதுக்கோ கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சாதாரண வாழை இலையில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய அதனுடைய பயன்பாடெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்கு. யாருமே இல்லைனாலும் தனியாக வர முடியுமான்னு கேட்டால் தனியாக வரலாம் தாராளமாக. தனியாக வர்றதுக்கு என்ன பயம் என்ன இருக்குது? என்ன சிங்கப்புலியாக இருக்குது? இங்கெல்லாம் சிங்கப்புலிலாம் எதுவும் கிடையாது. ஹை, முருங்கை மரம் பாரியா, என்னென்னலாம் இருக்குதுங்க. முருங்கை மரம் நானே எதிர்பார்க்கல. முருங்கைக்காய் இருக்கான்னு தெரில. இந்த பக்கம் கேட்டை மூடி இருக்காங்க, அந்த பக்கம் முருங்கை மரம் இருக்குது. ஓ, ஒரு பார்க்கில் முருங்கை மரம் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியம்தான். ஏன்னா முருங்கை மரத்தில் வந்து பூச்சியெல்லாம் நிறைய வரும். பட் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரீன் ப்ளஸ் யாராவது அது வந்து கார்டன் மெயின்டைன் பண்ணுறவங்க ப்ராப்ளி தே வில் மேக் யூஸ் ஆஃப் தட். நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ஸோ பெர்ஹன்டி அப்படின்னா வந்து ஸ்டாப்னு அர்த்தம். இப்போ நேராக உள்ளே போகாத அப்படின்னு. இப்போ மறுபடியும் நம்ம காட்டு வழியாக உள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் முகத்தை காமிக்கிற மாதிரி வீடியோ எடுக்க வேணாம். ஏன்னா வந்து பார்க்கை காமிக்கணுன்றதுக்காக. முகத்தை காமிக்கணும் வீடியோ எடுத்தால் போர் அடிக்கும். அதனால் பார்க்கை வந்து ஃபுல்லாக காமிச்ச மாதிரி இருக்கும். நீங்களே வந்து விர்ச்சுவலாக வந்து ஒரு பார்க்கில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ண மாதிரி இருக்கும். இது அப்படியே கண்டினியூஸாக ரூமுக்கு போகிற வரைக்கும் வச்சுக்குவோம். இல்லைன்னா வந்து மெயின் ரோடு போனோன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். ரோடை கிராஸ் பண்ணும்போது ஃபோன்லாம் வச்சு கிராஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் சர்றபுருன்னு போகிறாங்க. அவன் கரெக்டாக போனாலும் நாம் எங்கேயாவது ஏமாந்து சிக்னலை பார்க்காத உள்ளே நுழையக்கூடாது. வாழைப்பூ விட்டுருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. வாழைக்காய் இருக்குது, அங்கே வாழைக்காய் குட்டியாக இருக்குது, விரல் சைஸில் இருக்குது. இங்கே தான் ஒருத்தர் சொன்னார் வரும்போதே, பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்குதுன்னு.
ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் வாக்கு. நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. அரை மணி நேரம் முதல் வீடியோ போட போகிறேன் நான் இன்றைக்கி. திட்டுறவங்கெல்லாம் நேராக திட்டுங்க கமெண்ட்டில். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதை மானிட்டைஸ் பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லை. யூடியூப்பில் துட்டு சம்பாதிக்கணுன்ற ஐடியாலாம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வேலைலாம் பண்ணணும். முதல்ல வாரத்துக்கு 1 இல்லை 2 வீடியோ போடணும். சும்மா எப்போது 4 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கன்னா ஃபாரின் போயிட்டு வீடியோ போட்டாலாம் வேலைக்கு ஆகாது. அது மாதிரி ஐடியாவே கிடையாது. சும்மா நாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெருக. வெத்தலை சை, இதுவும் வெத்தலை கிடையாதுப்பா. வெத்தலைன்னு எடுத்துகிட்டு பத்தலைன்னு தூக்கி போடுற மாதிரி ஆகிப்போச்சு. பார்க்குறதெல்லாம் வெத்தலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஹே, இந்த மோந்து பார்த்தாலே வந்து ஏதோ பயங்கரமாக ஒரு வாசனை வருது. சூப்பர் வாக். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இங்கே பார், எவனோ ஒருத்தவங்க வந்து ஒரு சோமபானம் சாப்பிட்டு அதனுடைய குப்பியை ஓரமாக வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்க இப்படி தான். ஒரு இடத்த கொடுத்தா அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், கேஎல் சென்ட்ரல் ஸ்கைலைன் வந்துட்டோம். பார்க்லேருந்து வெளில வரோம். நம்மளுக்கெல்லாம் எதுவும் லாங்குவேஜ் பேரியர்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக கிளம்பி வந்துடணும். எல்லோரும் அதே மாதிரி பண்ணலாம், ஒன்றும் பயம் இல்லை. என்ன ஒன்று, சில கண்ட்ரியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ப்ரிட்டி மச் சேஃப். அதுவும் வந்து சிங்கப்பூர் ரொம்ப சேஃபு, தைவான் அதோட சேஃபு. ஒரு நாள் நான் தைவானுக்கு போகும்போது நடுராத்திரியில் வெளில போகலாமான்னு. ஏன் அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, இஸ் இட் சேஃப் டு வாக் அப்படின்னு ஒரு ஆளை கேட்டேன். அப்போ அவன் கேட்டான், நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கீங்க? ஆமாண்ணே. சிங்கப்பூரை விட இது வந்து 10 மடங்கு சேஃப் அப்படின்றான். என்ன சொல்கிறது? ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டிங்காக சொல்கிறாங்க. படியில் இறங்குறோம். டொடைங் படியில் இறங்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இறங்கணும். கையில் ஃபோனை வச்சுட்டுருக்கேன். தப்பி தவிர இங்கே கீழே விழுந்தோன்னா ஏறுனா. அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் போன தடவை எங்கேயோ ஜம்ப் பண்ணி காலை உடச்சிக்கிட்டே அப்படின்னா. இல்லைப்பா, ஜம்பெல்லாம் பண்ண போகிறதில்ல, அது ஜம்ப்பு கிடையாது, போட்டில் ஏற போகும்போது வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னேன். 60 வயசுக்கு மேலே, ஓகே என்னோடய வயசு 62, அது பெரிய விஷயம் இல்லை. பட்டு ஐ ஆம் யங் அட் ஹார்ட். 25 வயசு பசங்க, 35 வயசு ஆளுங்கள்லாம் நேற்றுக்கு முருகன் கோயிலுக்கு அந்த படி ஏறும்போது திணறாங்க. நான் பாட்டுன்னு அசால்ட்டாக வந்து ஒரு மேபி less than 5 minutes I just climbed 272 steep steps and I enjoyed the darshan. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். எனக்கு இன்னும் அந்த ப்ரொஃபஷ்னலாக சில விஷயம்லாம் பண்ண தெரியாது. லிங்க் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுங்கலாம். சும்மா நான் வந்து ஒரு கத்துக்குட்டி, அப்படியே ரா ஃபுட்டேஜ் எடுக்கிறது. அது டிராஃபிக்கை பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்கே வந்து எல்லா விதமான கார் ஓடுது. நம்ம ஊரில் ஹேரியர்னு ஒரு கார் ஓடுது இல்லை, ஆக்சுவலாக இங்கே டயோட்டாவில் ஹேரியர்னு ஒரு கார் இருக்குது அதே மாதிரியே. ஸோ ஹேரியர் இஸ் அ பிராண்டு ஆர் மாடல் given to Tata only in India. Probably if they are exporting it to some other country, they will export it in a different name. Not definitely in Malaysia, because there is a registered model name Harrier in Malaysia. பைக்கு கொஞ்சம் கம்மி. இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் போனால் பறக்கும் பைக்குங்கெல்லாம். பட் இது கம்பேரிட்டிவ்லி மலேசியா இஸ் a ரிச் கண்ட்ரி, ஆயில் ரிச் கண்ட்ரி. 40 ரூபா பெட்ரோல் இந்த ஊரில். 40 ரூபானா நம்ம ஊரில் வந்து 2.5 லிட்டர் பெட்ரோல் வாங்கலாம். மாஸ்டா ஓடுது, இசுசு ஓடுது. அதுக்கப்புறம் வந்து குரோட்டான்னு ஒரு கார் இருக்குது. இதில் 2 கார் இருக்குது. இது டொயோட்டா, இது டொயோட்டா, அது வந்து சுபரு, டொயோட்டா, மாஸ்டா, ஃபோர்டு. மக்கள் எப்படி கலக்கிறாங்க, சர்ரு புர்ருன்னு போகிறாங்க, பின்னுறாங்க. சரி, ஓகே, மேலே ஏறி போவோம். மேலே ஏறி போகிறத வீடியோ எடுப்போம்.
இது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணதுனால படியில் ஏறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ 40 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். போர் அடிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஆனால் உள்ள நடுவில் ஏதாவது பேசியிருப்பேன். தட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் பீப்புள் who are likely to visit Malaysia. That's Kuala-Lumpur. ஸோ இங்கே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது, மேலே ஏறி இருக்கேன். இந்த ஊருக்கு எத்தனை வாட்டி வந்தாலும் போரே அடிக்காது எனக்கு. நான் இது 7வது வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாஸ்போர்ட்லாம் தேடி பார்த்தா தெரியும் எத்தனை வாட்டி வந்திருக்கேன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும், நடந்து போயினா இருக்கலாம், எங்கே வேணால் நடந்து போகலாம், எவனா நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். ஏன்டா இங்கே வந்த. ஸோ இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிறைய இடத்துல சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ஸோ சேஃப்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு கிளாங் ரிவர்னு சொல்கிறாங்க. ரிவர் மாதிரி தெரில, எல்லாம் ட்ரைனேஜ், நம்ம ஊர் ட்ரைனேஜெல்லாம் வந்து கூவத்தில் கலக்கிற மாதிரி கலக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்மெல் எதுவும் இல்லை. படி வச்சுருக்காங்க, நம்ம இதுவே நடக்கலாம், ரேம்ப்லேயே நடக்கலாம். இது மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி நல்ல ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, வாக்கிங் பாத்தோட, ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டோட, எஸ்பெஷலி டிராஃபிக்கு, தே ரெஸ்பெக்ட் டிராஃபிக் ரூல்ஸ். யாரும் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோம். நம்ம ஹோட்டல் இங்கே தான் பக்கத்தில் மோனோ ரயில் ஒன்று போகுது, அது காமிச்சிருக்கணும். இங்கே 7 விதமான ட்ரெயின் இருக்குது, அது இல்லாமல் பஸ்ஸு. இப்போது இந்த இடத்துல நம்ம வாக் பண்ணி போனோம்னா ஒரு கையை காட்டினா போதும், வண்டி நிறுவாங்க. ரோடை கிராஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. KL மோனோ ரயில் துன் சம்பந்தன். இந்த துன் சம்பந்தன், துன்ன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு பட்டம். சம்பந்தன்ற ஒரு ஆள் ரொம்ப பாடுபட்டிருக்கார் மலேசியானுடைய விடுதலைக்காகவோ, எனக்கு ஃபுல்லாக தெரியல எனக்கு. பட்டு துன் சம்பந்தன் அப்படின்னு ஒரு ஆள், அதாவது சம்பந்தன்ற ஒரு ஆள், துன்ன்றது பட்டம். அதே மாதிரி தம்பி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த 2 பேரும் வந்து தமிழ் ஆரிஜின் தான். அதான் துன் சம்பந்தம் ரயில்வே ஸ்டேஷன் தான், மோனோ ரயில் ஸ்டேஷன். ஸோ மக்கள் யாரும் நடந்து போகிறாங்க, நம்ம ஊர் மக்கள். ஆஹா, அவர் யாரோ கேட்குறாரு, நான் வாக்கிங்கான ஆமான்ட்டு போகிறேன். ஒரே காமெடியாக போச்சு. நேற்றுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு மலேசியன் பார்த்தேன், மலேசியன் கை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தேன். ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன்னாரு. ஸோ அப்போ தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கினேன். இந்தோனேஷியனுக்கும் மலேசியனுக்கும் லாங்குவேஜஸில் என்ன ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியம், ஜோக் ஜகார்த்தா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் போய் பார்க்க வேண்டிய இடம். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து போரோபுதூர், அது வந்து புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு. இன்னொன்று பரம்பனன், ஒரு ஹிந்து டெம்பிள். அது வந்து விஷ்ணு சிவா பிரம்மாவா இல்லை, ஓகே சிக்னல் போட்டாங்க, நம்ம ஓடலாம். ஓட வேணாம், 9 செகண்டு 10 செகண்டு. நெக்ஸ்ட்டு ஜோக் ஜகார்த்தா போகணும். அது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனால் ஒண்டர்ஃபுல் சைட் டு விசிட். நம்ம இது ஒரு சூப்பரான ஒரு இடம். இந்த இடத்துல விஷயம் என்னென்னா வந்து ஒரு கைக்காட்டி இருக்குது. இந்த கைக்காட்டியில் 2 கோயில் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, ஒரு மசூதி இருக்குது, ஒரு புத்த ஒரு ஆலயம் இருக்குது. ஸோ இது இட்ஸ் சங்கமம், கலாச்சாரங்களின் சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து இந்த ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நாடு. பாருங்கள், காலங்களில் பப்பாளி வாழைப்பழம்லாம் விற்கிறாங்க. மலைப்பழம் அது.
இது நம்ம ஊர் பழம் மாதிரி இருக்குது. நம்ம ஊர் மக்கள் ஃபுல்லாக அங்கங்கே டேபிளை போட்டு டிஃபன் விற்பாங்க. சாரி, நம்ம ஊர் மக்கள் சொன்னால் கோச்சிக்குள்வாங்க. இந்த ஊர் தமிழ் மக்கள் காலங்காலில் வந்து ஒரு பெரிய டேபிளை போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து போட்டு டிஃபன்லாம் விற்பாங்க. அது சாயங்காலத்தில் வந்தால் தான் ரொம்ப காமெடியாக இருக்கணும். என்னங்க இருக்குண்ணா, என்னங்க என்ன வேணும் அப்படின்னு. இட்லி தோசை இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்கள். சொல்லினா ஒரு சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, பீஃப் இருக்குது, போர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடும்பு கறி இருக்குன்றாரு. அடக்கடவுளே, நம்மலாம் உடும்பெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். போகலாமா? அவங்களே நின்ட்டாங்க. நில்லுங்கடா, போய் நிற்கிறீங்க. இல்லைங்கடா 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 இல்லைங்கடா. ஓகே, நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆள் போனார். வந்துட்டேன். மறுபடியும் இந்த லேண்ட்மார்க் இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் எனக்கு என்னவோ போன ஜென்மத்தில் இந்த ஊரில் பிறந்தனான்னு தெரில. வாக்கிங்க்கு சிக்னல் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் வாக்கிங்க்கு சிக்னல். நம்ம ரோடை நடுவில் கிராஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம ஊர் மக்கள்லாம் நடந்து வராங்க. நம்ம ஊராக இருந்தால் ஒரே ஜீன்ஸை போட்டு ஒரே அலப்பறையாக இருக்கும். தப்பு இல்லை. இங்கே இன்னும் வந்து நம்ம இந்தியன் ட்ரெஸ் தான் போடுறாங்க. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு காரணம் வந்து நான் அவங்க கலாச்சாரத்தை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அழகாக பொட்டு வச்சுன்னு, பூ வச்சுன்னு, பூ கிடச்சா பூ வச்சுன்னு, குனிஞ்ச நில தலை நிமிராத அழகாக வருவாங்க. எல்லாம் காலங்காலில் வேலைக்கு போகிறாங்க. ஜிப்பாலாம் போட்டின்னு. நான் கூட எனக்கு பக்தி பழமாக மாறிட்டேன். நேற்றுக்கு கோயிலுக்கு போனோன்னே நான் எப்போது வெளியில் வந்தேன்னா பக்தி பழமாக மாறிடுவேன். இது நம்ம நடுவில் வண்டி நிற்க வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டு கிளம்புது. இப்படியே போய் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. 37 நிமிஷம் ஆச்சுல்ல, 40 நிமிஷம் ஆகட்டும் இந்த வீடியோ. முதல் 40 நிமிஷம். இந்த வீடியோ நான் இங்கே அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணோன்னா வைஃபைல போட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. சாதாரண ஒரு 3 மினிட் வீடியோ போடுறதுக்கே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த வைஃபை ஸ்பீடு என்னன்னு தெரில. இதுக்கு வீட்டில் இருந்தால் நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஷேர்டு நெட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஜங்ஷன், நியூ சென்ட்ரல். இந்த இடம் வந்து மனப்பாடமான இடம். நான் இந்த இடத்துக்குலாம் வந்தேன்னா வந்து முதல் வரும்போது யாரோ கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் இங்கே எங்கேயும் தொலைஞ்சே போக மாட்டீங்க, தைரியமாக போங்க, எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி அழகாக ஆர்ச்சாக போட்டிருப்பாங்க. இந்த ஆர்ச்சை பார்த்தாலே, இந்த மாதிரி ஆர்ச்சை பார்த்தாலே கோலாலம்பூர் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி குப்பையை எடுத்து அழகாக எடுத்து நம்மளால் தூக்கி போட்டார். உடப்பாம குப்பையை அள்ளுன்னு போகிறாங்க. கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஊராக இருந்தால் கீழே கொட்டிக்கிட்டு. ஸோ அப்படியே நியூ சென்ட்ரல் மாலுக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அடிப்போம். நல்லா நடந்திருக்கும். இப்போவே நான் ஒரு 53 நிமிஷம் நடந்துட்டேன். வீடியோவே 38 நிமிஷம் ஆச்சு. தான் பசார் செனி 772. அது ஒரு ஊருக்கு போகுது. நிறைய பஸ்ஸு, சூப்பராக இருக்கும் பஸ்ஸுங்கெல்லாம். அந்த இங்கே வந்து ரேப்பிட் கேஎல்னால் கோலாலம்பூர். கேஎல்னால் வேர்ல்டு வைடு, கோலாலம்பூர்னு அர்த்தம். ரேப்பிட் கேஎல். லிஃப்ட்டில் போவேனா, லிஃப்ட்டில் போனது பார், ரயில் கட்டடம், கேக்கு எல்லாம் விற்கிறாங்க. லிஃப்ட்டில் போனால் ஃப்ரீயாக பேச முடியாது. மைகாசி, சும்பங்கான், ஆசாஸ்ரமான், கேகே மார்ட், 7-Eleven எல்லாம் கிடைக்கும். 7-Eleven மூன் ஃப்ளவர் கிரியேஷன். போகிறதுக்கு இங்கே எஸ்கலேட்டர் இருக்குது. அதனால் அழகாக உள்ளே போவோம். சூப்பராக 40வது நிமிஷம் வரப்போகுது. பரவாயில்ல, 40 நிமிஷம் வீடியோ. மக்களே பொறுமையாக பாருங்கள். திட்டுறவங்க திட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் அடுத்த வீடியோ இது மாதிரிலாம் லென்த்தியான வீடியோ போடலாமான்னு பார்க்குறேன். சாரி,
இந்த சைடில் நிற்கிறோம். நான் ஏதோ ஒரு வேகத்தில் வீடியோவில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒண்டி தனியாக இருந்தேன். யாரோ வந்துட்டாங்க. ஸோ மாலுக்குள்ளே நுழையிறோம். இந்த மால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நியூ சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸ்பெல்லிங் பாருங்கள், சென்ட்ரல் ஸ்பெல்லிங் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸ்டேஷன் சென்ட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஸ்டேஷன் சென்ட்ரல். நீ என்ன இங்கிலீஷ் சொல்லி தர்றது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வச்சுக்கிறேன் ஸ்பெல்லிங்னு சொல்லிட்டு சமகால கலகிறாங்க. ஸோ நான் வந்து அமெரிக்காவில் டல்லாஸ் போயிருக்கேன், சிகாகோ போயிருக்கேன், சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருக்கேன், அட்லாண்டா போயிருக்கேன், நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, ஹார்ட்ஃபோர்டு, நிறைய இடம் போயிருக்கேன். அங்கேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஊர் தான் சேஃப்டியாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊர் கனெக்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பாஷையை கொஞ்சம் பேசுகிறாங்க. அதை விட நம்ம ஊரோட கிட்டே இருக்குது. அப் அண்ட் டவுன் ஃபேரு ரொம்ப லக்கியாக இருந்தால் ஒரு 10,000 12,000 கோலாலம்பூர் வந்துடலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ளைட்டு. இந்த வருஷம் ரொம்ப சீப்பாக ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ரவுண்ட் ட்ரிப் ஃபேரு வெறும் 7,240 ரூபா போட்டிருந்தோம். ஆனால் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 1,500 ரூபா ஆகும். லக்கேஜெலாம் தூக்கின்னு போகணும். அதனால் சென்னையிலேருந்து வந்தேன். சென்னையிலேருந்து வரும்போது எனக்கு 10,000 ஆச்சு. இன்சூரன்ஸோடு சேர்த்து. இன்சூரன்ஸ் தேவையில்லை, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு அது ஒரு தண்ட இன்சூரன்ஸு. எதை எடுத்தாலும் வந்து முதல் 10,000 நீ கொடுக்கணும். அப்படி தான் நான் பாலியில் விழுந்தபோது கால் வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக, இது ஒரு மால், அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனோடனே அந்த ஒரு கரன்சி வந்து நம்ம மலேசியன் மாதிரி இந்தியன் மாதிரி இருக்காது. இது எல்லாமே வந்து 100,000 அப்படின்வான். அது லட்சக்கணக்கில் சொல்லுவான். அங்கே போய் நான் காலை எக்ஸ்ரே பண்ணணும் போது 20 லட்சம் கொடுணும். 20 லட்சம் நான் கால்குலேட்டர் போட்டு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வந்தது. 20 லட்சம் 5 லட்சமாக வந்தது. சரி, ஓகே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ செலவு பண்ணுறோம், தைரியமாக ஒரு 10,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி பிளானை கேன்சல் பண்ணிட்டு அப்போ தான் என்ன பண்ணேன், பாலிலேருந்து வியட்நாம் போயிட்டு வர வேண்டிய பிளான் அது. சரி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளுக்கு மனசில் ரொம்ப தைரியம் உண்டு. அதனால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாலியிலேருந்து வியட்நாம் போயிட்டு, வியட்நாமில் ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் எடுத்தோடனே மறுபடியும் 100% சார்ஜ் ஆகிடுச்சு உடம்பு. மைண்ட் எப்போவுமே வந்து எதுக்கும் பயப்படாது. இங்கே சட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, 250 5,000 ரூபாய்க்கெலாம் சட்டை இருக்குது. ஆனால் அட்டகாசமாக இருக்கும் சட்டை. நான் திருப்பூரில் வாங்கின சட்டையை விட இன்னும் பல மடங்கு குவாலிட்டி இருக்கும். அந்த கடைக்கு வந்து ஒரு சட்டை எடுக்கணும்னு ஆசை. பார்ப்போம். காலங்காலம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வராங்க. இப்போ இதில் நான் 43 நிமிஷம் ஆகிப்போச்சு. 50 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இதில் இந்த ட்ரெயினோட சேர்த்து போட்டுடுறேன். அது ஒரு KL சென்ட்ரல் டெர்மினல். இந்த இடத்துல வந்து 7 டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. 7 டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ். மோனோ ரயில், அதுக்கப்புறம் வந்து LRT, அப்புறம் MRT, அப்புறம் KTM கம்யூட்டர், அப்புறம் KLIA டிரான்சிட்டு, அப்புறம் KLIA எக்ஸ்ப்ரெஸ்ஸு. இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் இருக்குது. இது வந்து KLIA எக்ஸ்ப்ரெஸ் ஏர்போர்ட் போகிறது. அது வந்து KLIA டிரான்சிட்டு, அது பிங்க் கலரில் இருக்கிறது. நேற்று இங்கே தான் வந்திருந்தோம். KTM கம்யூட்டர், பர்கர் கிங், அப்புறம் வருவோம், ஏதாவது ஒன்றுக்கு வருவோம். அதுதான் வந்து KTM கம்யூட்டரில் போனால் பட்டு கேவ்ஸ் போகலாம். இந்த இடம் வந்து நடுராத்திரியில் இருந்து தண்ணி தெளித்து எழுப்பி எங்கேப்பா எப்படிப்பா போகிறது கோலாலம்பூர்லன்னு கேட்டால் டக்குன்னு ஆன்சர் சொல்லுவேன். நான் மேப்பே போட மாட்டேன். ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன், மேப் போக மாட்டேன் எங்கேயும். KTM கம்யூட்டர் இதுதான் வந்து பட்டு கேவ்ஸ் போகிற ரூட்டு. இது வந்து அது வந்து LRT MRT அந்த பக்கம் போயிடுச்சு. மெக்டானல்ட்ஸாக பர்கர் கிங்கா ஏதாவது ஒன்று பார்த்து சாப்பிடுவோம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பெரிய வீடியோ தான், தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். மெக்டி
எப்படி போகலாமா, பர்கர் கிங் போகலாமா? சரி, 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இதோட வீடியோ நிறுத்திக்கிறேன்.